கடவுளின் பெயரால் பறிபோன உயிர்கள், தோண்ட தோண்ட வெளிவரும் சடலங்கள், பின்னணியில் சிக்கிய மத போதகர். இவற்றுடன் வணக்கம், இது ராஜ்யம். போய்கொண்டிருக்கின்றன என்பதற்கு கென்யாவில் தற்போது இடம்பெற்ற சம்பவம் ஒரு சான்றாக விளங்குகின்றது. கென்யாவின் கடற்கரை நகரான மெலிந்தி அருகே மண்ணில் புதைக்கப்பட்டிருந்த 47 பேரின் உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஜேசுநாதரை பின்பற்றும் ஒரு மத பிரிவை சேர்ந்த 47 பேர் உணவில்லாமல் பட்டினி கிடந்ததனால் ஜேசுவை தரிசிக்கலாம் என்று போதகரின் போதனையை ஏற்று உணவில்லாமல் இருந்து மரணத்தை தழுவிக் கொண்டிருக்கின்றனர். மத போதகரின் பேச்சை கேட்டு கடவுளை பார்க்கும் ஆசையில் அவர்கள் நோன்பிருந்து உயிர் நீத்ததாக கூறப்படுகின்றது. இது குறித்த விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இது தொடர்பான பல உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்படுகின்றது. தோண்டி எடுக்கப்பட்ட உடல்களில் சில குழந்தைகளுடையது என்று காவல்துறையினர் கூறி வருகின்றனர். தோண்டப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மேலும் சில உடல்கள் கிடைக்கக்கூடும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். பட்டினி கிடந்தால் பரலோகம் போகலாம் என குறித்த கிறிஸ்தவ பிரிவின் மதகுரு கூறியதை நம்பி இவர்கள் அனைவரும் உயிரிழந்துள்ளதுடன் அனைவருமே ஆழமற்ற புதைக்குழிகளில் புதைக்கப்பட்டிருக்கின்றனர். இவ்வாறாக ஹாகோலா வனப்பகுதியில் குட் நியூஸ் இன்டர்நேஷனல் சர்ச் உறுப்பினர்கள்தான் இந்த 15 பேர் ஆழமில்லாத கல்லறையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றனர். கடந்த ஒரு வார காலமாக இவ்வாறு சடலங்கள் மீட்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவர்களில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பலரும் அடங்குகின்றனர் என அப்பகுதியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மத போதகரின் பெயர் போல் மெக்கன்சி என்தெங்கே. தற்போது இவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். எனினும் தன்னுடைய செயலை அவர் குற்றம் என ஒப்புக்கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நற்செய்தி என தனது அமைப்புக்கு பெயர் வைத்திருக்கின்றார். இப்போது மதத்தின் பெயரால் முன்னெடுத்த காரியத்திற்கு உலகெங்கும் துர்க்கமான செய்தி பரவ காரணமாகி இருக்கின்றது. எனினும் கென்யா அரசு ஊடகம் ஒன்று அவரை மக்கள் வழிபடும் தலைவர் என்று வர்ணித்திருக்கின்றது. இந்த நிலையில் பார்க்கின்ற போது 58 கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் கென்யா அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அவற்றில் ஒரு கல்லறையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்து 5 பேரின் உடல்கள் இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. இதில் 3 குழந்தைகளும் அவர்களின் பெற்றோரும் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. மேலும் தன் மீதான குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ள மத போதகர் மெக்கன்சி அவர் பற்றிய சர்ச்சை கடந்த 2019ஆம் ஆண்டே முடிந்துவிட்டதாக கூறியிருக்கின்றார். எனினும் அவருக்கு பிணை மறுக்கப்பட்டிருந்தது. இயேசுவை சந்திக்க வேண்டுமானால் சாப்பிடாமல் நோன்பிருங்கள் என்று தன்னை பின்பற்றும் மக்களிடம் அவர் போதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. அவர்கள் உயிரிழப்புக்கு பட்டினிதான் காரணமா என்பதை உறுதி செய்ய உடல்களில் இருந்து DNA மாதிரிகளை எடுத்து நிபுணர்கள் ஆய்வு செய்து வருவதாக கென்ய நாளிதழ் கூட செய்தி வெளியிட்டிருக்கின்றது. சாப்பிடாமல் நோன்பிருந்து உயிரிழந்ததாக நம்பப்படும் 4 பேரின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுமே குறித்த போதகரை கடந்த 15ஆம் தேதி காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். ஊடகம் ஒன்றில் பேட்டியளித்த மெலிந்து சமூக நீதி மையத்தை சேர்ந்த விக்டர் கபுடோ, நாங்கள் அந்த வனப்பகுதிக்கு சென்றபோது பெரிய உயரமான சிலுவை நடப்பட்டிருப்பதை கண்டோம். அதன் மூலம் அங்கே 5 பேருக்கு அதிகமானோர்
புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பதை புரிந்து கொண்டோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். கென்யா உள்துறை அமைச்சர் கிதுரே கிந்திகி அந்த குறிப்பிட்ட வனப்பகுதியில் 800 ஏக்கர் பரப்பளவுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது, அது குற்றம் நடந்த பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறியிருக்கின்றார். இவ்வாறாக பார்க்கின்ற போது அந்த மத போதகர் 3 கிராமங்களுக்கு நாசரேத், பெத்லஹேம், ஜூதேயா என்று பெயரிட்டதாகவும் தன்னை பின்பற்றும் அனைவருக்கும் உண்ணாவிரதத்தை தொடங்கும் முன்பு குளங்களில் ஞானஸ்தானம் கொடுத்ததாகவும் கூறப்படுகின்றது. குறித்த போதகரே பட்டினி கிடந்தால் ஜேசுவை காணலாம் என தொடர்ச்சியாக போதனை செய்து வந்திருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் அவர் நல்ல உணவுகளை உண்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததாக தெரிய வருகின்றது. இவர் கைது செய்யப்பட்டதை அடுத்து நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்படாமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையும் அங்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆரம்பத்தில் 4 பேரின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போதே தகவல் அறிந்து மாலிண்டி போலீசார் போதகரை கடந்த 15ஆம் தேதி இவ்வாறாக கைது செய்திருக்கின்றார். இதனை அடுத்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய இவ்வாறு பல பேர் பட்டினி கிடந்து இறந்திருக்கின்றமை தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறான நிலையில் திங்கட்கிழமை 24ஆம் தேதி 26 சடலங்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என மாலிண்டி குற்றவியல் விசாரணைகள் தலைவர் சால்ஸ் கமாவு தெரிவித்திருக்கின்றார். இதில் சோகமான விடயம் என்னவென்றால், வழிபாடுகளிலிருந்து தப்பி சென்ற பலரும் போதகரின் மூளைச்சலவையினால் பல நாட்களாக உணவு உட்கொள்ளாமல் பிடிவாதமாக பட்டினி கிடப்பதாக கூறப்படுகின்றது. கிழக்கு கென்யா பிரதேசமான மாலிண்டிக்கு அருகிலுள்ள 325 ஹெக்டேர் காடுகளில் இருந்து உடல்களை தோண்டி எடுக்கும் பணிகள் கடந்த வெள்ளிக்கிழமையே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தியினால் கென்யாவில் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றும் பலரும் பதற்றம் அடைந்துள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. கென்யாவின் உள்துறை அமைச்சர் இது ஒரு வனப்படுகொலை என்று வர்ணித்திருக்கின்றார். குறித்த மத அமைப்பின் போதகருடன் கைது செய்யப்பட்ட அமைப்பின் தலைவர் போல் மெக்கன்சி தான் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இடத்தில் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். உயிருடன் மீட்கப்பட்டவர்களின் 15 பேரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்கையில் அவர்களில் 4 உயிரிழந்து விட்டதாக தெரிய வருகின்றது. இதேவேளை தேவாலயத்தில் மீட்கப்பட்ட அந்த அமைப்பின் உறுப்பினர்கள் சாப்பிட மறுத்து தொடர்ந்தும் பட்டினி கிடப்பது தெரிய வந்திருக்கின்றது. அமைப்பின் உறுப்பினர்கள் பலர் சடலங்களை தோண்டப்பட்ட இடத்தில் வனாந்தர பிரதேசங்களில் மறைந்துள்ளதாகவும் போலீசார் கூறுகின்றனர். இந்த நிலையில் பார்க்கின்ற போது தாம் மீட்கப்பட்டால் தம்மை போலீசார் உணவு உட்கொண்டு வைத்து விடுவார்கள் என அவர்கள் அஞ்சுவதாகவும் கூறப்படுகின்றது. இது போலீசாருக்கு இன்னும் மேலும் பல சிக்கல்களையே ஏற்படுத்தி இருக்கின்றது. பல நாட்கள் இவ்வாறு உணவின்றி காடுகளில் மறைந்துள்ளவர்கள் இறந்து போவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக நம்பப்படுகின்றது. இந்த நிலையில் உயிருடன் மீட்கப்பட்டவர்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவது ஒரு சவாலான விடயமாக மாறியிருக்கின்றது. அவர்களில் சிலர் சில தினங்களுக்கு முன்பாக இந்த போதனையினால் ஈர்க்கப்பட்டுதான் இவ்வாறாக நடந்து கொள்கின்றனர். எனவே இது அவர்களை தமது தீவிரமாக இந்த முயற்சியில் இறங்கி இருக்கின்றார்கள், சாப்பிட மறுக்கின்றார்கள். இவர்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு இவர்களை ஆற்றுப்படுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருபவர்களை தாம் அதிகமாக தேடி வருகின்றோம் என்று போலீசார் கூட தகவல் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதனாட்டு கென்யா உள்துறை அமைச்சர் கிண்டிகி இது குறித்து கூறுகையில், சடலங்களாக தோண்டி எடுக்கப்பட்டவர்களில் குழந்தைகளும் அடங்குகின்றனர். மிகவும் துயரமான சம்பவம் என்னவென்றால், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 புதைக்கப்பட்டிருக்கின்றது என்று அவர் தெரிவித்திருந்தார். மேலும் தம்பதியின் ஜோடிகளாக புதைக்கப்பட்டிருக்கின்றனர். குழந்தைகளின் உடல்களை பார்க்கும் போது துயரம் ஏற்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்திருந்தார். இதற்கு முன்பு குழந்தைகளின் மரணம் தொடர்பாக மத வழிபாட்டு அமைப்பின் தலைவர் மெக்கன்சி முன்னரே சொன்னது போன்று 2019ஆம் ஆண்டு பல சந்தர்ப்பங்களில் கைது செய்யப்பட்ட விடயம் வெளித்தெரிய வருகின்றது. ஆனால் பல தடவைகளும் அவர் பிணையில் வெளியே அனுப்பப்பட்டிருக்கின்றார். அவருக்கு எதிராக 2 வழக்குகளும் இப்போதும் நீதிமன்றத்தில் இருக்கின்றது. கடந்த மாதம் 2 ஆண் குழந்தைகளின் பெற்றோரை பட்டினியினால் வாடச் செய்து அவர்கள் மூச்சு திணறி மரணத்துமிக்க இவரே காரணகர்த்தா என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவரை போலீசார் கைது செய்திருந்தனர். அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜரான போது 2 சிறுவர்களின் மரணங்களுக்கு வழிவகுத்த விடயம் பற்றி தனக்கு தெரியாது என்றும்
தனது முன்னாள் சகாக்கள் சிலர் தன்னிடமிருந்து பிரிந்து சென்று தனக்கு எதிராக மத அமைப்புகளை உருவாக்கி தனக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வருவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் இம்முறை கைது செய்யப்பட்ட போதகர் மெக்கன்சியை எக்காரணம் கொண்டும் பிணையில் விடுதலை செய்யக்கூடாது என உள்ளூர் அரசியல்வாதிகளும் உள்ளூர் மக்களும் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். கென்யாவின் அரசியலமைப்பின்படி மத சுதந்திரம் இருந்தாலும் மத ரீதியிலான துஷ்பிரயோக சம்பவங்கள் கடந்த காலங்களில் அதிகரித்து வருவதாக கூறப்படுகின்றது. 800 ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்திருக்கும் காடு முழுவதும் தற்போது சீல் வைக்கப்பட்டிருக்கின்றது. குற்றம் நடந்த இடமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதை பற்றி பார்க்கின்ற போது பல அப்பாவி ஆன்மாக்கள் மீதான அட்டூழியத்தை நிகழ்த்திய குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்படுவது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தேவாலயம், மசூதி அல்லது ஜெபக்கூடங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்திருக்கின்றது. மத அடிப்படைவாதம் நிறைந்த கென்யாவில் இதுபோன்று ஆபத்தாடு அரசால் ஒழுங்குபடுத்தப்படாத அல்லது தன்னையே கடவுளாக வழிபட செய்யும் போதகர்களினால் மக்கள் அதிகமாக ஈர்க்கப்படுவது வழமையாக இருக்கின்றது. எந்த மதத்தவராக இருந்தாலும் தன்னைத்தானே கடவுள் என்று சொல்பவர்களையும் கடவுளிடம் அழைத்து செல்கின்றோம் என்று கூறுபவர்களையும் நம்பி ஏமாறாமல் இருப்பதுவே சால சிறந்ததாக இருக்கும். கடவுள் என்பது நம்மை அயலவரை நேசிப்பது, அயலவர்களின் வடிவினூடாக நாங்கள் கடவுளை காண்பது என்பதுவே மிக சால பொருத்தம்